புதுச்சேரி எல்லையில் உள்ள சாராய கடையில் சோதனை நடத்திய தமிழக போலீசாரை கண்டித்து அனைத்து சாராய கடை லைசன்ஸ்களை ஒப்படைக்கப் போவதாக அதன் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு அனுமதியுடன் இயங்கி வரும் சாராய கடைகளில் இருந்து சாராய பாட்டில்கள் தமிழகத்துக்கு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகளில் தமிழக போலீசார் திடீர் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாராய வியாபாரிகள் அரசு வழங்கிய சாராய கடை லைசன்ஸை ஒப்படைக்க செய்ய முடிவு செய்துள்ளனர். மேலும் தமிழக போலீசார் எல்லை மீறி அத்துமீறுவதாகவும் காவல்துறை துணை ஆணையரை சந்தித்து மனு கொடுக்க சாராய வியாபாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறை பார்த்தோன்னா தொழிலில் பார்த்தோன்னா எங்களுடைய கடையில் சாராய கடையில் எல்லைக்கு உட்பட்டு உள்ளே சரக்கெல்லாம் எடுத்து எங்கள் மேலே பொய்யான வழக்கு பதிவு பண்ணி எங்கள் தொழிலை நடத்தாமல் இருக்கிறதுக்கு நிறைய பாதகமாக பண்ணுறாங்க. அதை எங்களுடைய அரசாங்கத்துக்கு, எங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கும், உள்துறை அமைச்சர் ஐயாவுக்கும், மற்றும் நம்ம டெப்டி கலெக்டர் டிசி அவர்களுக்கும் நாங்கள் இந்த சங்கத்தின் மூலிமா தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறத எடுத்து சொல்கிறோம். எங்களால் வருவாய் வராது, அரசாங்கத்துக்கு கிஸ்தி கட்ட முடியாது. அது தொடர்ந்து பார்த்தோன்னா நாங்கள் கடையை எல்லாத்தையுமே அவங்ககிட்டே கொடுத்து நீங்கள் அரசாங்கமே நீங்கள் நடத்தலான்ற ஒரு முடிவுக்கு இந்த செயற்குழு கூட்டம் மூலிமா நாங்கள் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம். பாண்டிச்சேரி சாராயில் 4.5 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலான்றது விதி. இது சட்டத்தில் இருக்குது. அதில் நாங்கள் கொடுக்கும்போது அந்த பாக்கெட்டை அவங்க பிடிச்சி இவங்க வேணும் ஓனர் பேரில் கேஸ் போடுறது, அது மாதிரி பண்ணும்போது தமிழ்நாடுக்கு டாஸ்மார்க் எந்த அளவுக்கு முக்கியமோ அது கவர்மெண்ட்டுக்கு வருவாயோ அதுமாரி புதுவை மாநிலத்துக்கு பார்த்தோன்னா சாராய கடை பார் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 500 கோடி ரூபாய் வருமானம் வருது. இப்போ தமிழ்நாடு போலீஸ் ஒரு கடையில் ஒரு 4 பாக்கெட் ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார். அதனால் உங்ககிட்ட நாங்கள் நீங்கள் அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டோம். அதனால் நாங்கள் உள்ளார அதை சீஸ் பண்ணின்னு போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் சங்கத்து மூலியமாக அவங்க பேரில் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ அவர் எங்கள் பாண்டிச்சேரியினுடைய எந்த தவறு செஞ்சாலும் அந்த போலீஸை வச்சுக்கின்னு தான் அவர் உள்ளார வந்திருக்கணும். அவங்க நேரடியாக எங்களை எங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கிறது அது சட்டத்துக்கு விரோதமானது. அந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதை நாங்கள் எங்கள் சங்கம் அதை எப்போதுமே அனுமதிக்காது. அதனால் நாளைக்கு நாங்கள் டிசி கிட்ட இதை இது சம்மந்தமாக மனு கொடுக்க போகிறோம். முதலமைச்சர் ஐயாவை சந்திக்கிறோம். நாங்கள் உள்துறை அமைச்சர் ஐயாவையும் சந்திக்கிறோம். சந்தித்து இதுக்கு ஒரு முடிவு வரணும். இதுக்கு ஒரு முடிவு வரலைன்னா நாங்கள் கடையை நடத்துகிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை.